வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் இயற்கை சுபரான குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசிங்கிறது குருவுக்கு உச்சமான வீடு. அதோடு இல்லாமல் குரு அவரோட சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை தரும். ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த குரு பயிற்சியானது 12 ராசியில் உள்ள பலரது வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் பயிற்சியாகும். கல்வி, வேலை, குடும்பம், குழந்தை, பெரும் பணவரவு, தங்க சேமிப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் குரு பயிற்சியானது தனது தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குருவுக்கு பார்வை பலம் அதிகம். கடகத்தில் அமர்ந்திருக்க குரு 5, 7, 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இது 3 ராசிகளை பார்க்கிறார். இந்த 3 ராசிகள் மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை இவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது மாதிரி பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குரு அமரப்போகும் கடக ராசிங்கிறது பெண் ராசி. அதோடு இல்லாமல் அது இரட்டைப்பட ராசி, சந்திரனோட வீடு. எனவே பெண்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. குரு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி. எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம், பண புழக்கங்கள் அதிகமாகும் நேரம். தங்கம் விலை உயரும். தொழிலாளர்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பார்கள். அவர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த நிலுவை தொகை அது மாதிரி இதெல்லாம் வசூலாகக்கூடிய சிறப்பான நேரம். காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற திதி தர்ப்பணம்லாம் பன்மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பான நேரம் இது. மஞ்சள் நிற வஸ்திர தானம், கோயில்களில் இனிப்பு தானம் பண்ணுறது சிறந்த பலன்களை தரக்கூடியதாகும். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். மகர ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 3, 12க்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வரார். அந்த 7ஆம் இடத்துக்கு 7ஆம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய தைரியம் கூடும், தன்னம்பிக்கை மேலோங்கும், எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதனால் முயற்சியை அதிகப்படுத்துங்க. சுப விரயங்கள் அதிகமாகும். அதற்கான வருமானமும் வரும். மனைவியின் கை ஓங்கும். துணைவியார் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம். அதிக பயணங்கள் தொழில் முறையாகவும் பண்ணுவாங்க. சில பேர் தெய்வ தரிசனத்துக்காக அதிகமான பயணங்கள் செய்து நல்ல தரிசனங்கள் பெறும் வாய்ப்புகளும் உள்ளது. இந்த காலகட்டம் முழுவதும் வாய் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பிரயோகிக்க வேண்டிய நேரம். உங்கள் குடும்ப விஷயத்தில் அந்நியரோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. தொழில் செய்கிறவங்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை காணலாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். இடமாற்றத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் விரும்பியது போல் அமையும். துணைவியாருடன் அல்லது துணையுடன் பணிந்து போவது நல்லது. வீடு, மனை வாங்கும் நல் யோகமும் உள்ளது. சிலர் அவர்கள் விரும்பிய கனவு கார் புதிதாக வாங்கும் யோகம் உண்டு. நீண்ட காலமாக திருமண முயற்சியில் இருக்கவங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி தாம்பத்திய சுகம் சிறக்கும் நல் நேரம்.
குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கவங்களுக்கு அந்த பாக்கியம் நிறைவேறும் நேரம். குடும்பத்தில் நீண்ட காலமாக பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று கூடும் வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும் நேரம். இது நாள் வரை இருந்து வந்த உங்களுடைய கடன்கள், அதாவது கடன் தீரும் நேரம். சகோதரனால் அனுகூலமும் அனுசரணையும் உண்டு. நண்பர்கள் தேவையான நேரத்தில் தேடி வந்து உதவி செய்யும் வாய்ப்புகளும் அமையும். உறவினர்கள் வழியே வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனை வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சனி பகவான் இருக்கும் கோயிலில் இருக்கிற சிவன் வழிபாடு சிறப்பை தரும். மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய பயிற்சியாகவே உள்ளது. நன்றி, வணக்கம்.